வணக்கம். இன்று நாம் ராஜஸ்தான் மாநிலத்தின் பெருமைமிகு அடையாளமான சித்தோர்கர் கோட்டைக்குள் ஒரு புனித பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம். வீரத்திற்கும் தியாகத்திற்கும் பெயர் பெற்ற இந்த மண்ணில் பக்தியின் சிகரமாகத் திகழ்வதுதான் நாம் இப்போது காணும் மீராபாய் கோயில். 15ஆம் நூற்றாண்டில் ராணா கும்பாவால் கட்டப்பட்ட இந்த கோயில் இன்றும் சிதையாத அழகோடு நிமிர்ந்து நிற்கிறது. இந்த கோட்டையின் ஒவ்வொரு கல்லும் ஒரு போர் வீரனின் கதையை சொல்லுமென்றால், இந்த மீராபாய் கோயில் மட்டும் ஒரு பெண்ணின் தீராத கிருஷ்ண பக்தியின் கதையை சொல்கிறது. இந்த ஆலயத்தின் கட்டிடக்கலையை உற்று பாருங்கள். இது வட இந்தியாவிற்கே உரிய இந்தோ ஆரிய அல்லது நாகரா பாணியில் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் சிகரம் மற்றும் மண்டபங்கள் ராஜபுத்திர கட்டிடக்கலையின் உச்சகட்ட திறமையை நமக்கு காட்டுகின்றன. கோயிலின் வெளிப்புற சுவர்களில் செதுக்கப்பட்டுள்ள சிலைகள் ஒவ்வொன்றும் ஒரு உயிருள்ள சித்திரம் போலவே காட்சியளிக்கின்றன. நவீன கருவிகள் இல்லாத அந்த காலத்திலேயே இவ்வளவு கடினமான கற்களில் இவ்வளவு மென்மையான வேலைப்பாடுகளை எப்படி செய்திருப்பார்கள் என்பது இன்றும் நம்மை வியக்க வைக்கிறது. யார் இந்த மீராபாய்? ஒரு ராஜபுத்திர இளவரசி, மேவார் மன்னரின் மருமகள். ஆனால் உலகத்து அதிகாரத்தையும் செல்வத்தையும் விட கண்ணனின் கழலடியே மேலானது என கருதியவர். அவர் இந்த பிரகாரங்களில் அமர்ந்து பாடிய பஜனைகளும் பாடல்களும் இன்றும் இந்த காற்றின் திசைகளில் எதிரொலிப்பது போன்ற ஒரு ஆன்மீக உணர்வை தருகின்றன. அரண்மனை வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் இடையே அவர் சந்தித்த சவால்கள் ஏராளம். ஆனால் அவை அனைத்தையும் தனது மாறாத பக்தியால் வென்றார் மீரா. இந்த மீரா கோயில் புகழ்பெற்ற கும்பஷ்யாம் ஆலயத்தின் வளாகத்திலேயே அமைந்துள்ளது. பெரிய ஆலயத்தின் அருகில் இருந்தாலும் இதற்கென்று ஒரு தனித்துவமான அழகு உண்டு. இந்த இரண்டு ஆலயங்களும் அருகருகே இருப்பது பக்தியும் அரச அதிகாரமும் எப்படி இணைந்து செயல்பட்டன என்பதற்குச் சான்றாகும். இந்த கோயிலின் அமைதி நம்மை ஒரு நிமிடம் உலகியல் கவலைகளிலிருந்து விடுவித்து ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள் கொண்டு செல்லும் வல்லமை கொண்டது. ஆலயத்தின் அருகே நீங்கள் காண்பது ஒரு சிறிய சத்ரி எனப்படும் நினைவகம். இது மீராபாயின் குருவான புனிதர் ராய்தாஸ் என்பவருக்காக உருவாக்கப்பட்டது. அதனுள் செதுக்கப்பட்டுள்ள பாத சுவடுகள் மிகவும் புனிதமாக கருதப்படுகின்றன. ஒரு ராணி சமுதாய கட்டுப்பாடுகளை தாண்டி ஒரு எளிய புனிதரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டது ஆன்மீகத்தில் ஜாதிக்கும் அந்தஸ்திற்கும் இடமில்லை என்பதை உலகுக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த இடத்தை தேடி வருகின்றனர். இந்திய அரசாங்கத்தின் இன்கிரெடிபிள் இந்தியா திட்டத்தின் கீழ் இது ஒரு மிக முக்கியமான கலாச்சார தலமாக பாதுகாக்கப்படுகிறது. வரலாற்று ஆய்வாளர்களுக்கு இது ஒரு கட்டிடக்கலை பொக்கிஷம் என்றால், பக்தர்களுக்கு இது ஒரு புனித பூமி. இந்த ஆலயத்தின் அமைதியான சூழலும் அதை சுற்றியுள்ள ராஜஸ்தானின் பாலைவன காற்றும் நம் மனதிற்கு ஒரு இதமான உணர்வை தரும். சித்தோர் கோட்டையின் கம்பீரத்திற்கு நடுவே அன்பின் மற்றும் பக்தியின் மென்மையான அடையாளமாக திகழும் இந்த மீராபாய் கோயில் நம் இந்திய கலாச்சாரத்தின் ஒரு விலைமதிப்பற்ற சொத்து. வெறும் கல்லாலான கட்டிடம் என்பதை தாண்டி ஒரு பெண்ணின் லட்சியத்தையும் பக்தியையும் பறைசாற்றும் சின்னமாக இது இன்றும் உயர்ந்து நிற்கிறது. இந்த பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற வரலாற்று சிறப்புகளை தொடர்ந்து காண எங்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான காட்சியில் சந்திப்போம். நன்றி.